12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் தேர்வு ஜூன் 2023 நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ. அது அரசு தேர்வுத்துறையால் வெளியிட்ட ஆன்சர் கீ. ஜூன் 2023, அதாவது அரியர் எக்ஸாம், இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதினவங்களோட கொஸ்டின் பேப்பர் இது. அதில் இன்னைக்கு நம்ம 1 மார்க் மட்டும் பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு 20 வீடியோ இருக்குது. மார்ச் 2025, மார்ச் 2024 பார்க்காதவங்க அது பாருங்க. சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இது சென்டம் எடுக்கலாம், எந்த மாதிரி கீ நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு மார்க் போடுவாங்க, கவர்மெண்ட்டில் எப்படி அந்த கீ கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றது இந்த ஜஸ்ட் பாஸு, மெல்ல கற்கும் மாணவர்கள் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டடாக வர கொஸ்டினை நம்ம வந்து ஈஸியாக படிச்சுட்டு போனோம்னா அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு எப்படி மார்க் எடுக்கிறது, அதில் எப்படி முக்கியமான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகுதி 1 குறிப்பு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். பகுதி 1ல் அதாவது 15 1 மார்க் இருக்குது, 15 மார்க்கு. கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ குறியீட்டோட விடையும் சேர்த்து நம்ம எழுதணும். 1, செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. செயற்கூறு வரையில் இருக்கக்கூடிய மாறிகள் பார்த்தீங்கன்னாக்க அளவுருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அளவுருக்கள். 2, மாற்றம் செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை டப்புள். மாற்றம் செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை டப்புள். 3, மாறியின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான இடம் டேஸ் ஆகும். அது வந்து நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேம் ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ். 4, நெறிமுறையின் செயல்திறனை தீர்மானிக்கும் 2 முக்கிய காரணிகள் நேரமும் இடமும் நெறிமுறையினுடைய செயல்திறனை தீர்மானிக்கக்கூடிய 2 முக்கிய காரணிகள் நேரம் மற்றும் இடம். 5, ஓர் புதிய பைத்தான் நிரலை உருவாக்க பயன்படும் சாவி சேர்மானம் கண்ட்ரோல் என் நியூ கண்ட்ரோல் என். ஸோ ஆன்சர் வந்து கண்ட்ரோல் என். 6, எல்இஃப் என்பது எதனுடைய சுருக்கம்? எல்இஃப் அப்படின்றது எல்சிஃப்னுடைய சுருக்கம் தான் எல்இஃப். ஸோ எல்இஃப். 7, பெயரில்லாத செயற்கூறு என்று அழைக்கப்படும் செயற்கூறு லாம்டா செயற்கூறு தான் பெயரில்லாத செயற்கூறு. லாம்டா. 8, ஃபார்மேட் செயற்கூறுன்னு பயன்படும் பதிலீடு குறியீடு. ஃபார்மேட் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளவர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 8க்கு ஃபார்மேட் செயற்கூறுன்னு பயன்படும் பதிலீடு குறியீடு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டு அல்லது நெளிவு அடைப்புக்குறி. 9, தரவின தொகுதியின் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. இது பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும், லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி எல்லாமே தரவின தொகுதி தான். லூப் தான் தொடர்பு இல்லாதது, அதனால் ஆன்சர் வந்து லூப்பு. 10, பொருளை உருவாக்கும் செயல்முறை. ஒரு பொருளை உருவாக்குறது சான்றுருவாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொருளை உருவாக்குறது சான்றுருவாக்கல் சான்றுருவாக்கல். 11, ஒரு அட்டவணை என்பது டேஸ். ஒரு அட்டவணை அப்படின்றது உறவுகள், ரிலேஷன். ஒரு அட்டவணை, ஒரு டேபிள் அப்படின்றது உறவுகள், ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 12, ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தரவை வரிசையாக்கம் செய்ய பயன்படும் கிளாஸ். ஒரு தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தரவை வரிசையாக்கம் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். வரிசையாக்கம் அப்படின்றது ஆர்டர் பை. நிறைய பேர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பைன்னு போட்டிருக்கீங்க. ஷார்ட் பைன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆர்டர் பை, குரூப் பை அதெல்லாம் இருக்குது. ஷார்ட் பைன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தரவை வரிசையாக்கம் செய்ய பயன்படுவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பை. 13, சிஎஸ்வி கோப்பினில் ஒரு வரிசையை தவிர்க்க பயன்படும் கட்டளை நெக்ஸ்ட் தான் ஒரு வரிசையை தவிர்க்கிறோம். நெக்ஸ்ட்னா நான் இதை விட்டுட்டு அடுத்தது அதான் தவிர்க்கிறது. 14, விண்டோஸ் இயக்க முறைமையுடன் தொடர்புடைய கொள்ள அனுமதிக்கும் கூறு நிலை ஓஎஸ் கூறுநிலை. ஓஎஸ்னாவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா விண்டோஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ 14 ஓஎஸ் கூறுநிலை. 15, எஸ்கியூஎல்லில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கூற்று செலக்ட் கூற்று பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூற்று தான் செலக்ட் கூற்று. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ 2 மார்க் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்வுக்கு நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.